Daily. Taste the Daily. திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வருவாய்த்துறையினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மூர்த்தி என்பவர் அரசு பணியாளர்களின் பணிப்பதிவேட்டை விதிகளை மீறி செல்போனில் படம் பிடித்து அத்துமீறியதை கண்டித்தும் 50க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு மனு அளிக்க வந்த பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். விடியல் தருவதாக கூறி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு நிர்வாகத்தை சீர்குலைத்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதகை நொண்டிமேடு பகுதியைச் சேர்ந்த காயத்ரி கொரோனா காலத்தில் சிகிச்சைக்காக சந்திரிகா என்பவரிடம் 7 சவரன் நகைகளை வழங்கியுள்ளார். அதில் 2 சவரன் நகைகளை மட்டும் திருப்பி கொடுத்த சந்திரிகா மீதமுள்ள 5 சவரன் நகைகளை தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதுகுறித்து ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த காயத்ரி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் குறைதீர்க்கும் முகாம்கள் பயன் தருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள கம்பாலம்பட்டியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கம்பாலம்பட்டி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் ஆனைமலை உடுமலை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மனு நீதி நாளன்று நீதி கேட்டு ஆட்சியர் அலுவலகம் வந்த விவசாயி அதிகாரிகள் அலட்சியத்தால் விஷம் அருந்தி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் திருநெல்வேலியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருநெல்வேலி மானூர் அருகே உள்ள சேதுராயன்புதூரைச் சேர்ந்த விவசாயி லட்சுமணன் தான் கொடுத்த கடனை திரும்ப பெற முடியாமல் தவித்து வந்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மனமுடைந்த அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விஷம் அருந்தி தீக்குளிக்க முயன்றார். விடியாத திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மனித உயிர் இத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்டது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 500 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை சுருட்டி கொண்டு தப்பியோடிய கும்பலை பிடிக்காமல் விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறை காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தியாகராய நகரில் ரூபி ஜுவல்லர்ஸ் நிறுவனம் வட்டி இல்லா நகை கடன் தருவதாக கூறி ஆயிரக்கணக்கானோரிடம் இருந்து 310 கிலோ தங்க நகைகளை பெற்று ஏமாற்றியதாக புகார் எழுந்துள்ளது. கடனை திருப்பி செலுத்தியும் நகைகளை தராமல் இழுத்தடிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதல்வர் தனிப்பிரிவு வரை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்டோர் மோசடி கும்பலை பிடித்து நகைகளை மீட்டு தர கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்புவனம் அருகே மனித கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள தேலி கிராமத்தில் மனித கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தால் சுற்றுவட்டார ஊராட்சிகளின் குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும் எனவும் விவசாய நிலங்கள் மாசடையும் அபாயம் உள்ளது எனவும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருப்பு கொடி ஏந்தி சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் பாதை அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனந்தலை ஏரிக்கோடி பகுதியில் சுமார் 100 ஏக்கர் நிலத்தில் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த பகுதிகளுக்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் ஓடை வழியாகவே விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் சென்று வருகின்றன. எனவே அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் சாலை நெற்களஞ்சியம் அமைத்து தர வேண்டும் என விடியாத திமுக அரசுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஓடையில் தான் ஒரு 100 விவசாயிங்க போகணும் வரணும். சேரும் ஜகடிமா இருக்குது. எல்லாருக்கையும் கலெக்டர் மனு குத்துக்கிறோம். இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல. தாசில்தார் வேலை குத்துக்கிறோம். இது வரைக்கும் பஞ்சாயத்தில் எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு எடுத்து கொடுக்கல. எது விளையிற பொருளுங்க இங்கே அங்கேருந்து இங்கே ரோட்டுக்கு எடுத்துன்னு வந்து எங்களுக்கு முடியல. இங்கேருந்து உரம் வண்டி ஆடு மாடு போகிறதுக்கும் வழி இல்லை. எல்லாம் எந்த நேரமும் சேரும் ஜகடிமாகுது. எங்களுக்கு பக்கத்தில் ஓட புறம்போக்கு இருக்குது. அந்த புறம்போக்குல எங்களுக்கு கொஞ்சம் பாதை போட்டு கொடுங்க. நாங்கள் எல்லாருக்கையும் கலெக்டர் எல்லாருக்கையும் மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. சாலைகள் மட்டும் அமைக்கிறது மட்டும் இல்லாமல் தானிய கிடங்கு இல்லை நெற்களஞ்சியம் வேணும்னு சொல்லி மக்கள் கேட்டிருக்காங்க. இதை தமிழக அரசு முதல்வர் முன்ன நின்று இதை செய்து கொடுக்கணும். மக்கள் அனைவருக்கும் இது போல ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நிறைய சிரமங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு. அந்த சிரமங்கள்லாம் இப்போ சீர்படுத்தி கொடுக்கணுன்றது கோரிக்கை வைக்கிறோம்.
திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மருந்து கழிவுகளை கொட்டிச் சென்றதால் பொதுமக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கோனிமேடு பகுதியில் டன் கணக்கிலான காலாவதி மருந்து மாத்திரைகள் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ளன. முறையாக திடக்கழிவு மேலாண்மை மூலம் அழிக்கப்பட வேண்டிய இந்த மருத்துவ கழிவுகள் மக்கள் நடமாடும் பகுதியில் கொட்டப்பட்டுள்ளதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மக்களின் உயிரோடு விளையாடும் விடியாத அரசு உடனடியாக மருந்துகளை அப்புறப்படுத்துவதோடு கழிவுகளை கொட்டிச் சென்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானல் வனத்துறை சுற்றுலா தலங்களுக்கு செல்ல பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் புதிதாக டிஜிட்டல் கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த இடத்தில் செல்போன் சிக்னல் கிடைக்காததன் காரணமாக கட்டணம் செலுத்த முடியாமல் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். அரசின் இந்த திட்டமிடாத செயலால் சுற்றுலா தொழில் பாதிக்கப்படுவதாக கூறி டிராவல் சங்கத்தினர் வனத்துறையிடம் மனு அளித்துள்ளனர். 2 நாட்களில் பழைய முறையை மீண்டும் கொண்டு வரவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அதனால தான் இந்த டிராஃபிக் இன்னும் கூடுதலாயிடுச்சு. ஏற்கனவே கொடைக்கானல்ல வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இப்போ வனத்துறை மூலமா அந்த ஆன்லைன் QR கோட்ல ஸ்கேன் பண்ணி பண்றதுனால அங்கே நெட்வொர்க் வசதி கிடையாது. சரியான அமைப்புகள் இல்லாதனால அவங்களால ஸ்கேன் பண்ண முடியாதனால லாங் கியூல வண்டி நின்றுச்சு. அதனால வந்து பயணிகள் யாருமே வந்து சரியான இடங்களுக்கு போல. பழைய முறைப்படியே அந்தந்த சுற்றுலா தலங்கள்ல அவங்கவுங்க வசூல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த டிராஃபிக்லாம் கம்மியாகும். சென்னை ஜிபி சாலை அருகே கழிவுநீர் கால்வாயில் இருந்து எண்ணெய் கழிவும் வெளியேறுவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மாபெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். குர்பான் அலி மற்றும் ஆசாரி தெருக்களில் கடந்த 1 மாதமாக கழிவுநீருடன் எண்ணெய் கழிவும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வழிக்கு விழுந்து விபத்திற்குள்ளாகின்றனர். அப்பகுதியில் உள்ள சில நிறுவனங்களும் உணவகங்களும் கழிவு எண்ணெயை கழிவுநீர் கால்வாயில் ஊற்றுவதே இதற்கு காரணம் என கூறும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் விடியாத அரசின் மாநகராட்சியோ அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா தண்ணி பொங்கிட்டே வருது. என்னடான்னு பார்த்தா ஆயலாக வருது. ஒரே ஸ்மெல்லு, நடக்க முடியல. ஜனங்க போகிறவங்கலாம் வெளிக்கு விடுற மாதிரி இருக்குது. இது பைக்கில் போகிறவங்களுக்கும் வெளிக்கு விடுற மாதிரி இருக்குது. இந்த ஆயில் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு உண்டான தக்க நடவடிக்கை அரசாங்கம் கண்டிப்பாக எடுங்க. நாட்டில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் பொதுமக்களிடையே தேசப்பற்றை அதிகப்படுத்தவும் வரும் 28ஆம் தேதி தொடங்கி 25 நாட்கள் கடற்கரை கிராமங்களில் சைக்கிள் பயணத்தை நடத்துவதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை தென்மண்டல IG மற்றும் DIG தெரிவித்துள்ளார். 52 கடலோர பகுதிகளில் பயணிக்கும் போது அந்த கிராமங்களில் தங்கி மக்களுடன் பேசி அவர்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து நாட்டின் கடலோர சாலைகளை கடந்து பயணித்த பின் பிப்ரவரி 22 அன்று 2 குழுக்களின் சைக்கிள் பயணம் கொச்சி, கேரளாவில் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் தென்பெண்ணை ஆற்று பகுதிகளில் நடைபெற்ற ஆற்று திருவிழா திமுக அரசு நிர்வாக திறமையின்மையால் பொலிவிழந்து காணப்பட்டது. கடந்த காலங்களில் பெய்த கனமழையை சேமிக்க தவறியதால் ஆற்றில் தண்ணீர் இன்றி வறண்டு கிடக்கிறது. இதனால் தீர்த்தவாரிக்காக வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கிராமங்களில் இருந்து குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. மேலும் திருவிழாவிற்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர், நிழற்குடை, கழிப்பறை போன்ற எவ்வித அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து தரவில்லை. ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்கால் பாரம்பரியமான ஆற்று திருவிழா களையிழந்துள்ளதாக மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இங்கே வந்து நிறைய குழந்தைங்களை இட்டுட்டு வராங்க, பெண்கள் வராங்க. அங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ரொம்ப அளவு மாதிரி கஷ்டமாக இருக்குது. குடிநீர் வசதியும் இல்லை. குடிநீர் ரொம்பவே பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் அதுவும் சரி பண்ணி தர மாதிரி கொஞ்சம் கேட்குறோம். பாத்ரூம் வசதி செஞ்சு தரல, குடி தண்ணி இல்லை, ஒரே தாகமாக இருக்குது. வெயிலில் இங்கே சுற்றி திரியறதுக்கு ஜாலியாக இருக்கணும்னா குடி தண்ணிலாம் இருந்தால் தானே. அந்த குடி தண்ணி வசதியும் அந்த பாத்ரூம் வசதியும் இல்லாததுனால இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட 45வது வார்டு காருண்யா நகர் பாதாள சாக்கடை முறையாக சீரமைக்கப்படாததால் அதில் இருந்து கழிவுநீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் வரி வசூலில் ஆர்வம் காட்டும் மாநகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராமல் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.